இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 16:34. சிறைசாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். பிரியமானவர்களே, வேதத்தில் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், பவுலும் சிலாவும் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் என்று அதிகாரிகள் கேள்விப்பட்டு அவர்களை பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறைசாலைக்காரன் அவர்களின் கால்களை மர கட்டைகளுக்குள் அடைத்து வைத்திருந்தான். அவர்கள் இருவரும் ஜெபம் பண்ணினது நிமித்தம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, சிறை கதவுகள் திறந்தது, கட்டுகள் கழண்டு போனது. சிறைசாலைக்காரன் கதவு திறந்திருக்கிறதை கண்டு அவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி அதிகாரிகளுக்கு பயந்ததினால் தன்னை கொலை செய்ய துணிந்தான். அப்போது பவுல் சத்தமிட்டு, நீ உன்னை ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்குத்தான் உள்ளோம் என்றார். சிறைசாலைக்காரன் நடந்த காரியங்களை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தரால் நடந்த வல்லமையை கண்டு இரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி பவுலை நோக்கி, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அதை கேட்டு அவன் தன் வீட்டார் அனைவரோடும் ஞானஸ்தானம் பெற்று தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். பிரியமானவர்களே, அன்று சிறைசாலைக்காரனும் அவன் வீட்டார் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் மனமகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அனுபவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டு அவருடைய வசனத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் போது மனமகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.